பிரதமர் வருகையையொட்டி நாளை சென்னை திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக செங்கல்பட்டு மாவட்ட காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பொதுக்கூட்டம் நாளை மாலை நடைபெற இருக்கிறது. மதுராந்தகம் அருகே அது நடைபெறுவதை முன்னிட்டு காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதன்படி காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை கனரக வாகனங்களை பொறுத்தவரை சென்னையிலிருந்து திண்டிவனம் செல்லக்கூடிய கனரக வாகனங்கள் வண்டலூரிலிருந்து கேளம்பாக்கம், மாமல்லபுரம், கிழக்கு கடற்கரை சாலை வழியாக மரக்காணம் சென்று மரக்காணத்திலிருந்து திண்டிவனம் சென்றடையக்கூடிய வகையிலே வழித்தடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று கனரக வாகனங்கள் காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை சென்னையிலிருந்து திண்டிவனம் வழியாக செல்லக்கூடிய அந்த வாகனங்கள் எல்லாம் வண்டலூர், படப்பை, உரகடம், வாலாஜாபாத் உள்ளிட்ட சாலை வழியாக செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் திருச்சியிலிருந்து சென்னை வரக்கூடிய கனரக வாகனங்கள் நாளை காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை திருச்சியிலிருந்து சென்னை மார்க்கமாக செல்லும் பொழுது உளுந்தூர்பேட்டையிலிருந்து மணப்பட்டு வழியாக திருக்கோவிலூர் சென்று அங்கிருந்து காஞ்சிபுரம் வழியாக சென்னையை வந்தடையக்கூடிய விதமாகவும், சேலத்திலிருந்து சென்னை செல்ல வேண்டிய வாகனங்கள் எல்லாம் பிருத்திவிமங்கலம் வழியாக தியாகதுர்க்கம், மணலூர்பேட்டை உள்ளிட்ட வழித்தடம் வழியாக காஞ்சிபுரத்தை வந்தடைந்து அங்கிருந்து கீழம்பி புறவழிச்சாலை வழியாக சென்னை அடையலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போன்று சென்னையிலிருந்து திண்டிவனம் செல்லக்கூடிய அரசு பேருந்துகளை பொறுத்தவரை காலை 11 மணி முதல் மாலை 7 மணி வரை அரசு பேருந்துகளுக்கும் இலகுரக வாகனங்களுக்கும் சென்னை திண்டிவனம் இடையிலான தூரத்தை வண்டலூர், கேளம்பாக்கம், மாமல்லபுரம், கிழக்கு கடற்கரை சாலை மூலமாக மரக்காணத்திலிருந்து திண்டிவனம் சென்றடையலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. கனரக வாகனங்களுக்கு காலை 7 மணிக்கே இந்த வழித்தட மாற்றம் தொடங்கிவிடும். அரசு பேருந்துகளுக்கும் இலகுரக வாகனங்களான கார் உள்ளிட்டவற்றுக்கும் பிற்பகல் 11 மணி முதல் இரவு 7 மணி வரை இந்த மாற்றம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் விழுப்புரத்திலிருந்து சென்னை நோக்கி வரக்கூடிய அரசு பேருந்துகள், இலகுரக கார் போன்ற வாகனங்கள் காலை 11 மணி முதல் விழுப்புரத்திலிருந்து சென்னை வந்தடைவதற்கு திண்டிவனம், பாண்டிச்சேரி சந்திப்பு வழியாக மரக்காணம் சென்று அங்கிருந்து சென்னை வரலாம் எனவும், அப்படி இல்லை என்றால் திண்டிவனம் கல்லூரி சாலை வழியாக வெள்ளிமேடு, பேட்டை, தெல்லார், வந்தவாசி, காஞ்சிபுரம் வழியாக சென்னை வந்தடையலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. பிரதமர் பொதுக்கூட்டத்தை முன்னிட்டு இலகுரக வாகனங்களுக்கு திண்டிவனம், சென்னை இடையிலான அந்த வழித்தடத்தில் செல்லக்கூடிய வகையிலே மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. இலகுரக வாகனங்களை பொறுத்தவரை காலை 11 மணி முதல் வழித்தடங்களை மாற்றி பயன்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரதமர் வருகையொட்டி நாளை சென்னை திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், நீங்க தொடரலாம். இந்த போக்குவரத்து மாற்றத்தை பொறுத்தவரை தனித்தனியே, அதாவது இலகுரக வாகனங்களான கார்களுக்கு தனியாகவும் கனரக வாகனங்களுக்கு தனியாகவும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. மதுராந்தகம் என்பது சென்னைக்கும் விழுப்புரத்துக்கும் இடையில் அமைந்திருக்கக்கூடிய பகுதி என்பதன் காரணமாக திருச்சியிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் எல்லாம் விழுப்புரத்திலிருந்து மாற்று வழியிலும், சென்னையிலிருந்து செல்லக்கூடிய வாகனங்களை பொறுத்தவரை தாம்பரம் தாண்டி வண்டலூர் சென்ற பிறகு அங்கிருந்து ஒரு வழித்தட மாற்றமும் செய்யப்பட்டிருக்கின்றது. அரசு பேருந்துகள், கார்கள் எல்லாம் நாளை காலை 11 மணி முதல் நாளை மாலை 7 மணி வரை விழுப்புரத்திலிருந்து சென்னை செல்ல வேண்டும் என்றால் திண்டிவனம், பாண்டிச்சேரி சந்திப்பு சாலை வழியாக மரக்காணம் சென்று மரக்காணத்திலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக மாமல்லபுரத்தை வந்தடைந்து அங்கிருந்து சென்னை செல்லலாம் என்றும், அதே நேரம் திண்டிவனம் கல்லூரி சாலை வழியாக வெள்ளிமேடு, பேட்டை, தெல்லார், வந்தவாசி உள்ளிட்ட வழித்தடங்கள் வழியாக காஞ்சிபுரத்தை சென்றடையலாம் எனவும், அப்படி இல்லை என்றால் இந்த கார்கள், அரசு பேருந்துகள் எல்லாம் திண்டிவனம் கல்லூரி சாலை வழியாக வெள்ளிமேடு, பேட்டை, தெல்லார், வந்தவாசி, காஞ்சிபுரம், கீழம்பி புறவழிச்சாலை வழியாக சென்னையை வந்தடையக்கூடிய விதமாக வழித்தடம் மாற்றப்பட்டிருக்கின்றது. நன்றி ராஜகுமரன், உங்க தகவல்களுக்கு.